ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டேஸ்டியான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாமா. கடாயில் 20 சின்ன வெங்காயம், 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டு, இது கூட 10 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் ஒரு கிளறி விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் சீரகம் இதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுலாம். இது கூட நம்ம காரத்துக்கு தேவையான அளவு வர மிளகாய், ஒரு துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக 2 டீஸ்பூன் மல்லித்தூள் இதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டு ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு குக்கரில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, இப்போ நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழி, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து தண்ணி எவ்வளோ தேவையோ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.